ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே வாங்க. எடுத்துக்காட்டா இது சும்மா சூழல் கொடுத்துருக்காங்க. 63 42 63க்கும் 42க்கும் மீ பே கானா இது காரணி ரெண்டும் எந்த வாய்ப்பால் டிவைட் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எந்த வாய்ப்பால் டிவைட் ஆகும்? 42 தான் சின்ன நம்பர். இதில் டிவைட் பண்ண முடியுமா? 42 63 டிவைட் பண்ணுமா? நம்ம கட்சிசிஎஃப் வாங்க. 42 சின்ன நம்பர், இதை 1ஆல் வகுத்தா 42, இது 63 வகுக்குமா? 2 42 84 வராது. 42 2ஆல் வகுத்தா எவ்வளோ வருது? 27. நம்ம மெத்தட் 21. இப்போ இந்த 21 42 வகுக்கும் 63 வகுக்கும்ல. அப்போ நம்ம மெத்தட் படி என்ன பண்ணிடலாம்? 21 தான் ஆன்சர்னு போட்டு போயிடலாம். இருக்கு ஆப்ஷனில் 21. ஓகேங்களா? சரி, இல்லை நீங்கள் எல் டிவிஷனில் பண்ணுறீங்கன்னா 63 42 ரெண்டும் ஃபஸ்ட்டு 3வது வாய்ப்பால் டிவைட் ஆகும்னு பண்ணுவீங்களா? 21 3 63, இங்கே எத்தனை 2 14 3 42. ஓகே ஓகே, அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்? 7வது வாய்ப்பாடு 3 7 21 2 7 14. இப்போது இந்த 2 நம்பருமே என்ன பண்ணுச்சு? 2ஐயுமே டிவைட் பண்ணிச்சா? இப்போ இது ஹச்சிசிஎஃப். இது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப டிவைட் பண்ணால் 3வது வாய்ப்பாடில் போட்டால் 1 டிவைட் ஆகும், இன்னொன்று ஆகாது. 2வது வாய்ப்பாடில் போட்டால் 2மே ஆகும். இப்போ இதில் ஹச்சிசிஎஃப் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 3 இந்த 7. அப்போது 3 × 7 21. ஸோ இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க. அது பெஸ்ட்டாக இது பெஸ்ட்டாக நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இது பெஸ்ட்டுனா இதை ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு திரும்ப 2 மெத்தடு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை திருத்தவே முடியாது. அந்த மெத்தடில் தான் இருப்பீங்க. அது தேவையே படக்கூடாது. அது நான் தேவைன்னு நினச்சா இது நம்ம யோசிக்க மாட்டோம். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஜாபுக்கு சொல்கிறது தான், எனக்கு இதை விட்டால் இன்னொரு வேலை இருக்குது, என்கிட்ட ஆல்டர்னேட் இருக்குது அப்படின்னா நம்ம கற்றுக்கிட வேண்டிய விஷயத்தில் எங்கேயோ லூப் இருக்குதுன்னு அர்த்தம், விட போகிறீங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல ஒரு லூப் விட்டீங்க. இது நமக்கு தேவையா இல்லையா நம்ம முடிவு பண்ணலாம். அந்த சிச்சுவேஷனுக்கு வரவே கூடாது. இதுதான் எனக்கு தேவை, இது அந்த டைம் அடிச்சே ஆவேன். இப்போ கவர்மெண்ட் ஜாப் போகிறேன், இதுதான் என் முடிவு, இந்த வருஷம் போஸ்டிங் வாங்குறேன். அப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு ஆல்டர்னேட் இருக்கக்கூடாது. எப்பயுமே ஒரு விஷயத்தை அப்படி வச்சுக்கோங்க. நான் அதனால தான் என்ன சொல்லுவேன், சைடில் கோடு போட்டு மல்டிப்ளிகேஷனை அவாய்ட் பண்ணுங்கள். என்னால் சைடில் கோடு போட முடியும், என்னால் சைடில் பெருக்க முடியும்னு யோசிச்சா எனக்கு மைண்டில் யோசிக்க தோணாது. போட்டு சைடில் போட்டு பெருக்கு, அப்படியே தான் போகும் மைண்டு. சரிங்களா? அதே தான் இங்கே. எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும், நான் இதிலையே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டைமும் ஆகும். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிடவே மாட்டீங்க. இதுதான் ரியாலிட்டி, இதுதான் ஃபேக்ட். சரிங்களா? எனக்கு இந்த விஷயம் தெரியும்னு கிடையாது. இதை விட இது ஈஸி, உங்களுக்கே தெரியும்ல. பட் டைம் ஆகும். பட் ஒரு மைண்டு கால்குலேஷன் வராது. இதுனா ஒரு மைண்ட் கால்குலேஷன் ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த கொஸ்டினை பார்த்து நான் சொல்லுவேன், இதில் பாதி 21 2 டிவைட் பண்ணால் இப்போ 21 ஹச்சிசிஎஃப் இவ்வளோ தான் சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் இது மாதிரி நீங்கள் எப்போ வர போகிறீங்க? அதான் நமக்கு தேவை. நீங்கள் இந்த அளவுக்கு ஸ்பீடாக சொல்லணும்னா இப்படி ஒரு விஷயம் இருக்கதே மறந்துடுங்க.